வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு கட்டம் வரும். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஒரு மனிதனால உண்மையாலுமே மாற முடியுமா? இல்லாட்டி வாழ்க்கை எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த விதிப்படி தான் நடக்குமா? ஏற்கனவே எழுதப்பட்ட விதி மூலமா தான் இந்த வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குதா? இந்த வாழ்க்கை ப்ரீ டிசைடடா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சிலருக்கு வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும். வேணுங்கிறது எல்லாமே இருக்கும். எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாரி இருக்கும். அந்த நேரத்தில இந்த கேள்வி வரும். சிலருக்கு வாழ்க்கை முழுக்க போராட்டமாவே இருந்துகிட்டு இருக்கும். நெனச்சது எதுவுமே சரியா நடக்காத மாதிரி இருக்கும். அந்த சமயத்திலயும் இப்படி ஒரு கேள்வி வரும். இன்னும் சிலரு எல்லாமே நல்லா போய்க்கிட்டு இருக்கிற மாரி இருக்கும். பெரிய அளவுல பணம், பொருள் இதெல்லாம் இல்லாட்டியும், ஓகே எனக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற ஒரு சின்ன நிறைவு இருக்கும். அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்னமோ ஒன்று மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். இன்னும் ஆழமா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும், உள்ளுக்குள்ள ஒரு புது மலர்ச்சி வேணும் அப்படின்ற ஏக்கம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேற வேற மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு கேள்வி வரும். அதுக்கு காரணம் என்ன? ஏன் எதையாவது ஒன்றை தேடி மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான்? உங்கள் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் இப்போ உங்களுக்கு தெரிய போகுது. அந்த பதிலை உங்களுக்கு சொல்ல போகிறது ரீவயரிங் த பீயிங். ரீவயரிங் த பீயிங் அப்படின்றது நான் ஸ்ட்ரக்சர்டாக வெல் ஸ்ட்ரக்சர்டாக வடிவமைச்சு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முழுமையான ஆன்மீக பாதை. நான் ரீவயரிங் த பீயிங் அப்படின்னு சொன்ன உடனேயும் பலர் என்கிட்ட கேட்குற கேள்வி, ரீவயரிங் த பீயிங்னா என்ன? எதுக்காக ரீவயரிங் த பீயிங் அப்படின்ற ஒரு பேரை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்றது தான். ரீவயரிங் த பீயிங் அதாவது இருப்பு மறுசீரமைப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை எது இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் அவங்க எடுக்கிற முடிவு, அவங்களோட எண்ணங்கள், செயல்பாடு இது எல்லாமுமே அவங்களோட கான்ஷியஸ் மைண்டோட 5% இருந்து மட்டும்தான், ஒரு மேலோட்டமான அளவில் இருந்து மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எடுக்கிற முடிவு இது என்னோட எண்ணம், நான் நினைக்கிற மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற தவறான புரிதல் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது. உண்மை என்னென்னா, நீங்கள் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வெறும் 5% தான். சர்ஃபேஸ் லெவல் மைண்ட்லேருந்து மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள இன்னும் 95% சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்குது. சப்கான்ஷியஸ் கண்டிஷனிங், வாசனா, சம்ஸ்காரா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் நடந்துக்கிற விதத்தை மாற்றிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கலாம். எவ்வளோ ட்ரை பண்ணாலும், எவ்வளோ மோட்டிவேஷ்னலாக அதை ட்ரை பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு எல்லாமே மாறுற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு சில நாட்கள்லேயே திரும்பவும் அந்த பழைய வலைக்குள்ளேயே, பழைய லூப்குள்ளேயே, பழைய வட்டத்துக்குள்ளேயே திரும்பவும் சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் நீங்கள் வேலை செய்கிறது இந்த 5%லேருந்து தான். மிச்சம் இருக்கிற 95%ஐ நீங்கள் ஆக்சஸ் பண்ணவே இல்லை. இந்த 95% தான் உங்களோட ஆக்சுவலான கர்ம பதிவுகள், உங்களோட பேட்டர்ன், கண்டிஷனிங், நரம்பியல் பாதைகள் இது எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த 95% மாறாமல் மிச்சம் 5%லேருந்து நீங்கள் எவ்வளவு தான் வாழ்க்கையை மாற்றணும்னு முயற்சி செஞ்சாலும் அது நடக்காது. ஒரு பக்கம் நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் உங்களோட ஆழத்தில் நெகட்டிவாக வேறு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே டியூவலாக நடந்துக்கிட்டு இருக்கும். வெளியில் நீங்கள் வேறு ஒன்று நினைக்கிறதுக்கோ, வேறு ஒன்று யோசிக்கிறதுக்கோ, வேறு ஒன்று செய்கிறதுக்கோ ட்ரை பண்ணுவீங்க. பட் உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக இப்போது உங்களோட இயற்கையாக இருக்குது. திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் பீயிங். உங்களோட இருப்பு இப்போது இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்குது. இதை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான
பாதை தான் ரீவயரிங் த பீயிங் அப்படின்ற இருப்பு மறுசீரமைப்பு. இந்த ரீவயரிங் த பீயிங் அப்படின்றது நம்ம ஆதிபரா ஃபவுண்டேஷனோட ஒரு முக்கியமான பிரதானமான ஆன்மீக பாதை. இது 8 ஸ்டேஜாக நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பாதை. இது ஒரு கோர்ஸ் கிடையாது. ரீவயரிங் த பீயிங் இதில் ஒரு 8 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனேயும் பல பேர் என்கிட்ட கேட்குறது, இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த 95% உங்களுக்கே தெரியாமல் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த 95% உங்களோட குழந்தை பருவத்திலிருந்து இவ்வளவு காலமாக கூடவே பயணம் பண்ணது, ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போகணும். இதை மாற்றணும் அப்படின்னா இவ்வளவு டைமுக்குள்ளே அதை ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது. இது ஒரு ஆன்மீக பாதை, ஒரு வாழ்க்கை முறை. உங்களோட டெடிகேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு, உங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பர்சீவரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றம் நடக்கும். ஒரு கோர்ஸ்னு சொன்ன உடனேயும் இவ்வளோ நாட்கள் இதை முடிச்சிட முடியும்னு சொல்லி ஒரு கேலண்டரில் வச்சு நாட்களை அளந்துட முடியாது. இது ஒரு கோர்ஸ் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறை. என்னோட உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த இன்னர் சிஸ்டம் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு, என்னோடய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாட்கள் இந்த மாற்றம் சாத்தியமாகும் அப்படின்ற கேள்விக்கும் நான் முன்னாடி சொன்னது தான் பதில். பட் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கும்போது மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் அனுபவபூர்வமாக உணர முடியும். முதல் 5 ஸ்டேஜை நான் எல்லாத்துக்குமே சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, 4, 5 இது எல்லாருமே கற்றுக்க முடியும். ஸ்டேஜ் 1ம் ஃபவுண்டேஷனும் சேர்த்து ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டு இதை குறைஞ்சது 2 மாதம் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நிலைகள். இது மாதிரி ஒவ்வொரு நிலையும் 5 ஸ்டேஜ் வரைக்கும் குறைஞ்சபட்சம் 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை அனுபவபூர்வமாக உங்களுக்குள்ளே விதைச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஸ்டேஜ் 6லேருந்து 8 வரைக்கும் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுக்கறது இல்லை. 5 ஸ்டேஜ் வரைக்கும் முடித்து அதுக்கப்புறம் அவர் எனர்ஜெட்டிக்காக, ஃபிசிக்கலாக, மென்டல் லெவலில், மனதளவில் தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்த ஸ்டேஜை கற்றுக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்க்க போனால் ஸ்டேஜ் 5 வரைக்கும் கற்றுக்கிட்டாலே ஒருத்தரோட வாழ்நாளுக்கு தேவையான ஆன்மீக பயிற்சிகள், அட்வான்ஸ்டான பயிற்சிகள் ஒட்டுமொத்தமும் அவர் கையில் இருக்கும். அதுக்கு மேலே அவர் போய் இன்னும் நிறைய இடத்துல தேடி போய் புதுசாக கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டேஜ் 5 வரைக்குமே ஒருத்தரோட ஆன்மீக மாற்றத்துக்கு தேவையான எல்லாமுமே நான் கற்றுக் கொடுத்துட்றேன். ஸ்டேஜ் 6லேருந்து ஆக்சுவலாக இந்த ப்ராசஸை இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, அவங்களோட மாற்றத்தை இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, அவங்க ஆன்மீக வளர்ச்சியை இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ இதை ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே இவ்வளோ நாட்களுக்குள்ளே இதை முடிச்சிட முடியும் அப்படின்ற யோசனையை விட, நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட இன்னர் சிஸ்டமில் அலைன்மெண்ட் கொண்டு வர்றது தான் உங்களோட டெஸ்டினேஷன்னா, அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு முதல் அடியை நீங்கள் எடுத்து வைங்க. அடுத்தடுத்த படியை நடக்க ஆரம்பிங்க. மாற்றம் உங்களோட ஓன் டைம் லைனில் கண்டிப்பாக சாத்தியமாகும். ரீவயரிங் த பீயிங்கில் சித்தர்கள் முறைப்படி, அகோரா, தாந்திரா, வேதாந்தம் இந்த தத்துவங்கள் படி ரொம்ப அட்வான்ஸ்டான பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸ்டேஜ் வைஸாக இந்த கிளாஸஸை நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு காரணம், ஒரு வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோட பவரை கொடுத்துட முடியாது. அவ்வளோ ஹை வோல்டேஜ் கொடுத்தா வீட்டோட சர்க்கியூட்ஸ் ஷார்ட் ஆயிடும். அதே மாதிரி தான் நம்ம உடலும் மனசும். இதுக்கு தேவையான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தேவையான கரண்ட்டை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ரோக்ரெசிவாக கொடுத்து ஸ்டேஜ் வைஸாக கொடுக்கறதுக்காக தான் ஸ்டேஜ் வைஸாக அதை பிரிச்சிருக்குது. ரீவயரிங் த பீயிங் உங்களை ஆன்மீகத்தில் ஒரு முழுமையான மனுஷனாக மாற்றுறதுக்கு தேவையான ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கின ஒரு ப்ராசஸ். பட் ஆன்மீகம் அப்படின்னாலே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இல்லாமல் இருக்கணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது அப்படின்ற ஒரு பார்வை பெரும்பாலும் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால்
ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மலையில் இருக்கிற குகையில் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வாழ்க்கையை நீங்கள் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு மீன் மார்க்கெட் மாதிரியான இடத்துல, ஒரு ப்ரெசன்ஸில், இந்த ஆன்மீகம் கொடுக்குற தெளிவில், மென்டல் ஸ்ட்ரென்த்தில், எனர்ஜெட்டிக் அலைன்மெண்ட்டில், இந்த பிரபஞ்சத்தோட உங்களுக்கு இருக்கிற கனெக்டிவிட்டியோட உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை, உங்கள் வேலையை வாழ ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஆக்சுவலாக பார்க்க போனால் இப்போ இருக்கிறத விட இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கை இன்னும் அமைதியாக, இன்னும் வெற்றியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும். முறையான ஆன்மீக பாதைங்கிறது ஆன்மீகத்தையும், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியும், உங்கள் லௌகீக வாழ்க்கையையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுதான் நம்ம பாதை. இப்படி நம்ம பயிற்சிகள் எல்லாமே உங்களோட அகநிலை மாற்றத்துக்காக, உங்களை ஞானம் அடைகிற அளவுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய பயிற்சிகளாக இருந்தாலும், இதில் நீங்கள் ஸ்டேஜ் 4 முடித்ததுக்கப்புறம் நேத்திர ஸ்ரீக்ரியா அப்படின்ற ஒரு பயிற்சியை தேவைப்பட்டால் கற்றுக்கலாம். இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியை, பொருளாதாரத்துக்கு தேவையான எனர்ஜியை, உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை சரி பண்ணக்கூடிய எனர்ஜியை கிரகிச்சிக்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ்டான பயிற்சியாக இருக்கும். இதில் மந்த்ரா, தந்த்ரா, யந்த்ரா இப்படி இதை 3ஐயும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற அட்வான்ஸ்டான பயிற்சியாக இருக்கும். அதாவது மந்திரம், தந்திரம், யந்திரம் இதை 3ஐயும் இணைச்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு உயர்நிலை பயிற்சியாக, உயர்நிலை சாதனாவாக இருக்கும். ஆனால் இதுவும் உங்களை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கூட்டிகிட்டு போயிடாமல் ஒரு பேலன்ஸில் வச்சுக்கிட்டு உங்களை ஒரு முழுமையடைந்த மனுஷனாக, ஒரு நிறைவான மனுஷனாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். ரீவயரிங் த பீயிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு மேலோட்டமாக புரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கான பாதையா? அதாவது ஆன்மீகத்தையும் சரி, வாழ்க்கையையும் சரி, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நடுநிலையில் அமைதியான, ஒரு நிலையான, ஒரு முழுமை பெற்ற மனுஷனாக நீங்கள் மாறணுமா? அந்த பாதையை தான் நீங்கள் தேடுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எஃபிஷியண்ட்டான மனுஷனாக மாறுறதுக்கான பாதையை தான் நீங்கள் தேடுறீங்களா அப்படின்றத யோசிங்க. இந்த மாதிரியான பாதையை நீங்கள் தேடுறீங்கன்னா ரீவயரிங் த பீயிங் உங்களுக்கான பாதையாக இருக்கும். அவசரம் இல்லாமல் பொறுமையாக, நிதானமாக யோசித்து அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான, உங்களோட இருப்பை மறுசீரமைக்கிறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கலாம். உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய.